வணக்கங்க. உங்களை எல்லாம் பார்த்து 4-5 நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இந்த 5 நாளா முகூர்த்த நாள் வேறயா? விசேஷம் விசேஷம் விசேஷம்னு போட்டு பெண்ட் எடுத்துட்டாங்க. 5 நாளா 5 நாள் தொடர்ந்து விசேஷம். ஒரு வழியா எல்லா விசேஷம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் ஃப்ரீ ஆகுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5000 கோழி வளர்த்துற மாதிரி கோழி பண்ண போடுறதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா என்னோட பண்ணையில் நான் என்னென்ன தவறுகள் பண்ணேன், என்னோட தனிப்பட்ட ஒரு அனுபவத்தில் அதை உங்களுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 5000 கோழி வளர்த்துற மாதிரி நம்ம செட்டு போடணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? அதாவது கிழக்கு மேற்கு திசையில நீளமாக 280 அடிக்கு வேணும். சரிங்களா? கிழக்கு மேற்குல எப்பவுமே பண்ண போடும்போது கிழக்கு மேற்குல தான் போடணும். வடக்கு தெற்குல போடக்கூடாது. ஏன்னா வடக்கு தெற்குல சூரியனோட வெப்பம் ஃபுல்லாக பண்ணைக்குள்ள வரும்போது கோழியால் தாங்க முடியாது. கிழக்கு மேற்குல மட்டும்தான் பண்ண போடணும். அப்புறம் அகலம் 22 அடி. சரிங்களா? 280 அடி நீளம், 22 அடி அகலம் இருந்தால் நம்ம பண்ணையோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் அளவு 6160 ஸ்கொயர் ஃபீட் வரும். சரிங்களா? அந்த 6160 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனியை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு 1.2 அப்படிங்கிற விதத்தில் குஞ்சுடுவாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் கம்பெனி நீங்கள் அணுகுனீங்கன்னா 1.25 அப்படிங்கிற விகிதத்தில் உங்களுக்கு குஞ்சு விடுவாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5000 குஞ்சு முழுசாக விட்டுருவாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாஸ்து பார்க்கணும். ஏன்னா வாஸ்து பார்க்குறவங்க வந்தால் தான் அவங்க அந்த கையில் மீட்டர் கொண்டு வருவாங்க. அவங்க கிழக்கு மேற்கு கரெக்டான அளவில் கரெக்டான திசையில் காட்டுவாங்க. நமக்கு நம்ம நினச்சிருப்போம், நம்ம தோட்டத்தில் நம்ம டெய்லி இருந்திருப்போம், இதுதான் கிழக்கு, இதுதான் மேற்கு, இதுதான் கிழக்கு மேற்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது ஆப்போசிட்டாக வரும். 30 டிகிரி 35 டிகிரி சாய்வாக வரும் கிழக்கு மேற்குங்கிறது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிழக்கு மேற்கை விட கரெக்டான கிழக்கு மேற்கு திசையை அவங்க பார்த்து மால் அடிச்சு கொடுப்பாங்க. பண்ண போடுறவங்கள வச்சு அவங்க வாட்டர் லெவல் பார்ப்பாங்க. ஏன்னா வாட்டர் லெவல் பார்த்தா தான் நம்ம மட்டம் கரெக்டாக வரும். சரிங்களா? உங்களுக்கு கண்ணில் பார்க்கறதுக்கு இங்கே நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 30 அடி தொலைவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 அடி 50 அடி தொலைவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மட்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மட்டமாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் 30 அடி தொலைவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் லெவல் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடத்துக்கு அதுக்கும் முழங்கால் அடி உயரம் கீழே இருக்கும். 280 அடியையும் வாட்டர் லெவல் பார்த்து மட்டம் பண்ணணும். அதை மட்டம் பண்ணுறதுனா குழியாக இருக்கிற இடத்துல எல்லாம் மண் போட்டு நிரப்பணும். சரிங்களா? அதை வேலையை பார்க்கணும். அது தூண் அடுத்த வேலையை நீங்கள் தூணை பார்க்கணும். நீங்கள் தூண் பார்த்தீங்கன்னா 280 அடிக்கு ரைட் சைடு 28 தூண் வரும், லெஃப்ட் சைடு 28 தூண் வரும். சரிங்களா? 56 தூண் வரும். 56 தூண் நீங்கள் செவுறு வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மேற்கு சைடும் கிழக்கு சைடும் மேற்கு சைடும் ஓரத்தில் நீங்கள் செவுறு வைக்கிற மாதிரி இருந்தால் கோம்பு செவருன்னு சொல்லுவாங்க. அந்த செவுறு வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 2 தூண் கம்மியாக வரும். நீங்கள் செவுறு வைக்கலைன்னா அது 2 தூண் ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு செவருங்கிறது தேவையில்லை. நான்லாம் செவரே இல்லாமல் தான் பண்ண போட்டிருக்கேன். நம்ம கம்பி வளைவே ஃபுல்லாகவே இது பண்ணி விட்டுக்கலாம். படுதா போட்டு கவர் பண்ணிக்கலாம். நம்ம குளிராக இருக்கிற நேரத்தில் படுதா வயல இறக்கி விட்டுக்கலாம். முன்னாடி உள் சைடு ஒரு படுதா, வெளி சைடு ஒரு படுதா போட்டிருப்போம். அதே மாதிரி வெயிலாக இருக்கிற டயத்துலாம் ஃபுல்லாக மேலே தூக்கி விட்டோம்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஆனால் செவரு வச்சோம்னா நமக்கு அந்த ஒரு வசதி கிடைக்காது. செவரு வைக்காது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? நான் எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் செவரு வைக்கிறதா வச்சுக்கோங்க. வேணா செவரு இல்லாத பண்ண பக்கத்தில் இருக்கிறத பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் தூண் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் சிண்டெக்ஸ் டேங்க் வாங்கிருங்க. கிணறு ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் சிண்டெக்ஸ் டேங்க் வாங்கி வச்சிட்டிங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்க்கில் தண்ணி விட்டு நீங்கள் அங்கனைக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிண்டெக்ஸ் டேங்க் நீங்கள் 5000 கோழி வளர்த்துற மாதிரி சிண்டெக்ஸ் டேங்க் போடுறீங்க. நான் பார்த்தீங்கன்னா 500 2 வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 2000 லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கேன். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம அதில் வச்சுக்கலாம். 2000 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே. நீங்கள் 500 லிட்டர் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை 1000 லிட்டர் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் 1000 லிட்டர் 2 ஒரு 500 வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு நான் 2 500 ஒரு 2000 வச்சிருக்கேன். சிமெண்ட் தூண் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு 10 அடி கேப்புக்கு ஒவ்வொரு சிமெண்ட் தூண் இந்த சைடு வரும். அதே மாதிரி இந்த சைடும் அப்படி தான். அதே நேருக்கு 10 அடிக்கு சிமெண்ட் தூண் வரும். இரும்பு தூண் என்னை கேட்டிங்கன்னா இரும்பு தூண் போடுறது வேஸ்ட்டு. நீங்கள் இரும்பு தூண் போடாதீங்க, சிமெண்ட் தூண் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இரும்பு தூண்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்கும். அது சிமெண்ட் தூணில் அந்த வேலை இல்லை. நீங்கள் இரும்பு வாங்குறது நல்ல ஒரு டீலர்கிட்ட
நல்ல ஒரு டீலரா, நம்பகத்தன்மையுள்ள டீலரா பார்த்து நீங்க வாங்கணும். சரிங்களா? நான்லாம் இரும்பு வாங்கும்போது கிலோ ரூ. 52 தான். இப்ப ரேட் எங்கேயோ போயிருச்சு. கிலோ ரூ. 52. நான் டீலர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு டீலர்கிட்ட போனேன் தாராபுரத்துல. அவங்களது வந்து பாத்தீங்கன்னா, அப்போலோ கம்பெனி இரும்பு. அதே இரும்பு வந்து அந்த டயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 70, 80 வரும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பண்ணைக்கு இறங்குறது இதுல. அதே மாதிரி நான் வேற டீலர் வந்து நிறைய பக்கம் விசாரிப்பேன் நான் எப்பவுமே. இப்போ 7, 8 பக்கம் விசாரிச்சு அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூ. 65 கொடுத்தாங்க. அதே இது வந்து ரூ. 65 இது பண்ணி கொடுத்தாங்க. சீப் அண்ட் பெஸ்டா நல்லா இருந்துச்சு. நீங்க 4 பக்கம் விசாரிச்சு நல்ல ஒரு இதை பாருங்க. சிமெண்ட் ஷீட்டும் அந்த மாதிரி தான். டீலர்கிட்ட வந்து நான் எடுக்கலான்ட்டு எவரெஸ்ட் சிமெண்ட் ஷீட் தான் நான் போட்டிருக்கேன். டீலர்கிட்ட எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் தாராபுரத்து டீலர்கிட்ட கேட்கும்போது அவரு என்ன சொல்றது, ரூ. 25,000 என்கிட்ட அதிகமாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேற நிறைய பக்கம் விசாரிச்சேன். டீலர் சைடு எல்லாமே சிமெண்ட் ஷீட்டுக்கு வந்து 25,000 பக்கம் அதிகமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானா வந்து ஈச்சனாரிக்கு பக்கத்தில் தான் எவரெஸ்ட் சிமெண்ட் ஷீட்டோட இது இருக்கு. மொபைலில் தான் கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் பண்ண ஒரு ஆள் எடுத்து பேசுனாங்க. ஆனால் வந்து அவர் உண்மையான ஆளா இல்லை நம்மகிட்ட டிடி போட்டு விட சொன்னார். டிடி போட்டு விடுங்க, நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் உங்கள் அட்ரஸ்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்மள லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க போகுது. அதனால வந்து நான் டைரெக்டாக அங்கே உங்கள் கம்பெனிக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாகவே அவங்க கம்பெனிக்கு அவர்கிட்ட சொல்லாமே போயிட்டேன். போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது கம்பெனியில் தான் போயிட்டு ஃபோன் பண்ண வந்தார். வெளியில் வந்தார். கம்பெனிக்குள்ளே தான் இருந்தார். பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட தான் எடுத்தேன். அவர் சொன்னதுக்கு நான் ஒரு டீலர் சொன்னதுக்கு இதுக்கு வந்து ரூ. 27,000 சுத்தமா ரூ. 27,000 இது. அது இல்லாம வாடகை வேற அவர் சொன்னாரு. ஆனா இங்க வந்து வாடகையெல்லாம் அவங்களே போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம இறக்குறதுக்கு மட்டும் ஆள் இருந்தா போதும். அப்படி இறக்குறதுக்கு நம்ம ஆள் இல்லைன்னா அவங்ககிட்ட சொன்னாலே கிளாஸ்காரங்க வந்துடுறாங்க. அதுக்கு உண்டான கூலியை மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி எல்லாம் வசதி இருக்கும்போது நம்ம டீலர்கிட்ட போய் நம்ம 25,000 30,000 நான் அதிகமாக கொடுக்க பார்த்தா நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வயரிங் எல்லாம் வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கிறப்பவே வந்து நீங்க எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் பண்ணி உங்களுக்கு தனியா மீட்டர் போட்டு வாங்குறதுக்குலாம் சொன்னாதான் வந்து நீங்க அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அது இதுன்னு முடிச்சு கடைசியில பண்ண முடிய ஓரத்துலயாவது உங்களுக்கு கனெக்ஷன் வரும். சரிங்களா? அது முதல்ல நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. கம்பி வலை, சரிங்களா? கம்பி வலை, டைமண்ட் கம்பி வலை வந்து பண்ண ஃபுல்லா சுத்தி வரும். தான் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கம்பி வலை தான். இந்த கம்பி வலை வாங்குறப்ப நான் ஒரு 2 மிஸ்டேக் பண்ணேன். கம்பி வலை வாங்குறதுலயே இல்லை, ப்ரூடிங் பக்கத்தில் வந்து இந்த கம்பி வலையில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸ் யங் ஃப்ளாக் குஞ்சுகள்லாம் வந்து வெளியில் இந்த கம்பியிலிருந்து வெளியில் போயிடும். அதனால் இப்போ நீங்கள் இந்த வலையை தான் அடிக்கணும். இந்த வலையை அடிச்சுட்டு அந்த ஒரு அடிக்கு ப்ரூடிங் இடத்துல மட்டும் ப்ரூடிங் இடத்துல மட்டும் ஒரு அடிக்கு வந்து ஒரு இதை விட சின்ன சைஸ் வலையை வாங்கி ஒரு 40 அடி கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குஞ்சு வெளியில் போகாது, எதுவும் பண்ணாது. ஸ்டார்டிங்லேயே கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லை. இல்லாட்டி அதை வச்சு அடைக்க இதை வச்சு அடைக்கணும் பெரிய ரோதனையாக இருக்குது சிக்ஸாக இருக்கும்போது. பண்ணை போடும்போது எப்படியும் தரையிலிருந்து ஒரு 1.5 அடி 2 அடி அந்த மாதிரி நீங்கள் மேலே ஏற்றி போடுறது நல்லது. தரையோட தரையாக எப்போவுமே போட்டுறாதீங்க, அது வந்து செட் ஆகாது. தரையிலிருந்து ஒரு 2 அடியாவது மேலே ஏற்றி போடுங்க. அப்படி நீங்கள் மேலே ஏற்றி போடும்போது வந்து சைடு செவுரு வைப்பீங்க பண்ணையை சுற்றி ஃபுல்லாக. நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த டைமண்ட் கம்பியோட அது வாங்கி இது பண்ணும்போது நீங்கள் அந்த செவுத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணையோட அளவுக்கே வாங்கிடக்கூடாது. அந்த பண்ணையோட அளவு, நம்ம பண்ணையோட தளத்திலிருந்து இந்த கீழே செவுரு வந்து ஒரு அடி 1.5 அடி நீங்கள் மேலே ஏற்றி போடுறீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் கீழே வந்து அளந்துட்டு போய் வாங்கிக்கணும். அப்படி வாங்கும்போது அந்த தளத்திலிருந்து கீழே அந்த செவுரு ஃபுல்லாக போகிற வரைக்கும் ஃபுல்லாக சிமெண்ட் பேக்கிங் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நாயெல்லாம் அதிகமாக பண்ணைக்கு சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். 2, 3, 4 நாய்கள்லாம் நம்ம ஆள் டயத்தில் சேர்ந்து இந்த வலையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் பேக்கிங் இந்த மாதிரி தரமாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்து படுதா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே படுதா வந்து பண்ணைக்கு வந்துடும். நீங்கள் அளவெல்லாம் சொன்னீங்கனாலே போதும், படுதா வந்து பண்ணைக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. நம்பிக்கையான படுதாக்காரங்கிட்ட ஆர்டர் கொடுங்க. ஏன்னா நான் ஒரு தடவை படுதாக்காரங்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வந்து பண்ணையெல்லாம் அளக்குறேன் அப்படி இப்படின்னு பெரிய ஒரு ஜாலக்கு வேலை பண்ணிட்டு பண்ணையெல்லாம் அளந்துட்டு அட்வான்ஸ் ஒரு 5,000 வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆள் இல்லை. ஆளவனை கடைசியில் அவன் தொலைவை தேடி பார்க்கும்போது பொள்ளாச்சியில் இருந்து அவங்க வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு அவன் ஒன்றும் இல்லாத நாய் கடனில் அடிவிட்டு கிடக்குறேன். அவங்ககிட்ட போய் என்ன காசு வாங்குறது, அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதையும் விட்டாச்சு. இந்த மாதிரி படுதா ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் தெரியலன்னா கேளுங்க, சரிங்களா? என்கிட்ட கேளுங்க. நான் கூட படுதா ஆர்டர் பண்ண நம்பர் தர்றேன். நம்பகமான படுதா ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்துடும், உங்கள் பண்ணைக்கே வந்துடும், பண்ண லொக்கேஷனுக்கே வந்துடும். இங்கே இப்போ நான்லாம் ஆர்டர் போட்டோன்னா பழனியில் இந்த எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸு அதுக்கு வரும். வந்தோன்னா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி படுதா வாங்கும்போது சிங்கிள் படுதா வாங்கிடாதீங்க, டபுள் படுதாவை வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. டபுள் படுதா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றடிக்க குளிரடி காலத்துக்கெல்லாம் வந்து பாதியோட நீங்கள் பாதிக்கு மேலே நீங்கள் படுதாவை தூக்கிட்டுக்கலாம், பாதி படுதாவை கீழே இருக்கும். நீங்கள் டபுள் படுதா வாங்கினீங்க, சிங்கிள் படுதா வாங்கினீங்கன்னா
மேலேருந்து இறக்கி விட வேண்டியது வரும். நம்ம ஏதோ ஒரு ஸ்டூலை வச்சு மேலே ஏறி மேலேருந்து இறக்கி விட்டு மறுபடியும் சாயந்தரம் மேலே ஏற்றி கட்டுற மாதிரி வரும். இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. குச்சியில் வச்சு தூக்கி போயிடலாம். கீழே வந்து அரைப்படு தான் இருக்குது. இந்த நான் காட்டன் பாரு, தெரியுதுங்களா? மேலிருந்து அரைப்படுதா கீழே வரைக்கும் வரும், கீழிருந்து அரைப்படுதா கீழே வரைக்கும் வரும். இந்த மாதிரி டபுள் படுதா வாங்கிக்கிங்க. இப்போ எனக்கு 8 அடி, இப்போ இந்த ஹைட் வந்து 8 அடி, 8 அடிங்கும் போது எனக்கு வந்து 4 அடிக்கு வாங்கியிருக்கிறேன் நான். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு. நான் ஏற்கனவே சிங்கிள் படுதா போட்டிருந்து இப்போ மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் 5000 மணி கோழி வளர்த்துறீங்கன்னா குறைஞ்சது நம்ம பண்ணையில் வந்து 2 ஃபீட் ரூம் வேணும். 5000 கோழி வளர்த்துற மாதிரி இருந்தால் ஃபீட் ரூம் வந்து 10க்கு 10 2 ஃபீட் ரூம் வேணும். சரிங்களா? அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து கழியும். இருந்தாலும் அதுக்கு வந்து குஞ்சு விடுவாங்க, 5000 குஞ்சு விடுவாங்க 280 அடி நீளம் போட்டால். அடுத்ததாக வந்து நீங்கள் பண்ணைக்கு வந்து தளம் போடுறதா இருந்தால் தளம் போடலாம். இல்லை மண்ணு தரையாக விடுற மாதிரி இருந்தாலும் மண்ணு தரையாக விடலாம். நீங்கள் மண்ணு தரையாக விடும்போது நீங்கள் மண்ணுக்கு வந்து மண்ணை போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா தட்டி நல்லா கெட்டியாக வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 பேட்ச் 5 பேட்ச் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எரு விடும்போது அந்த மண்ணெல்லாம் பேர்ந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் குழி உண்டாயிரும். உங்களுக்கு ஒரு சிரமம் தான். அதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் தலைமை போட்டுடலாம். செலவாக தளம் போட்டுடலாம். தளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழி குண்டாகாது, எரு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். பண்ணை க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணலாம். நீங்கள் மண்ணு தரையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடல் புண் கிருமின்னு ஒன்று இருக்கும். அந்த கிருமியெல்லாம் வந்து மண்ணு தரையில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டையெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் என்ன மருந்தடிச்சாலும் போகாது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெயில் டயத்தில் நீங்கள் ஃபாகர் போடும்போது தரை ஈரமாக அது அப்படியே அந்த உள்ள இருக்கிற முட்டையெல்லாம் குஞ்சு பொரிச்சிடும். அது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகுங்க. நல்லா எடை குறையும். அது ஒரு 4-5 பேட்சுக்கு குறிப்பிட்டு போகவே போகாது. மண்ணு தரையாக இருந்தால். அது தளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தளமாக இருந்தால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுலாம், நல்லா பண்ணிடலாம். அதே மாதிரி டியூப் லைட் வந்து 10 அடிக்கு ஒரு டியூப் லைட் வாங்கினேன். டியூப் லைட் கட்டியிருக்கேன் பாருங்க. டியூப் லைட் 10 அடிக்கு ஒன்று. ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு டியூப் லைட்டு 10 அடிக்கு. நான் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக டியூப் லைட் வந்து 2 டியூப் லைட் தான் மாற்றிருக்கேன். நல்லாயிருக்கு. டியூப் லைட்னா நம்ம வீட்டில் மாட்டிக்க மாதிரி கண்ணாடி டியூப் லைட் இல்லைங்க, எல்இடி லைட்டு. நீங்கள் 5000 கோழி வளர்த்துற மாதிரி இருந்தால் நிப்பிள் செட்டு தனியாக இருக்குது, ட்ரிங்கர் செட்டு தனியாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் நிப்பிள் போடுற மாதிரி இருந்தால் நிப்பிள் போடலாம், ட்ரிங்கர் போடுற மாதிரி இருந்தால் ட்ரிங்கர் போடலாம். நிப்பிள் போடுறதுக்கெல்லாம் வந்து கம்பெனியில் நீங்கள் வந்து கொட்டேஷன் கேட்டிங்கன்னா கொட்டேஷன் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து கம்பெனிலேருந்து வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது நிறைய கம்பெனி இருக்குது. ரூட்ஸு, மயிலு, அது இது லொட்டுலுஸுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. நாங்களாம் வந்து ரூட்ஸில் போட்டிருக்கோம். அதாவது நான் ட்ரிங்கர் பண்ணேன். எங்கள் பெரியம்மா அவங்க சித்தி பண்ண பண்ணையில் ரூட்ஸில் போட்டிருக்காங்க. ரூட்ஸு சூப்பராக தான் இருக்குது. ட்ரிங்கர் பண்ண பொறுத்தவரை ட்ரிங்கரையும் சொல்கிறேன் பாருங்க. ட்ரிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோழி வளர்த்துற மாதிரி இருக்குது. 150 ட்ரிங்கர் வேணும், ஆட்டோ ட்ரிங்கரு. அது இல்லாமல் ஆட்டோ ஃபீடர், பெரிய ஃபீடர் வந்து 150 பெரிய ஃபீடர் வேணும். சின்னதில் பார்த்தீங்கன்னா சிக் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க, சின்ன ட்ரிங்கர் வெள்ளை கப்பு, அதில் வந்து 100 வேணும். அது இல்லாமல் சின்ன ஃபீடர், கோழி சின்னதில் ஃபீடு சாப்பிட்றது, அதில் வந்து 100 ஃபீடர் வேணும். அதெல்லாம் பார்த்து இந்த லோக்கலில் செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் வாங்காமல் புது பண்ண போடுறது, புதுசாகவே நல்லா கம்பெனி ட்ரிங்கரு, கம்பெனி இதாகவே வாங்கிருங்க. நல்லா பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பண்ணைகளையெல்லாம் பாருங்க, இல்லை எங்கிட்டையும் கூட கேளுங்க. இல்லை நான் சொல்கிறேன் எல்லாம் எந்த மாதிரி ட்ரிங்கர் எல்லாம் வாங்குறதுன்னு. அதுக்கு ஒரு ட்ரிங்கர் நிப்பிள் பண்ண போடுறவங்களுக்கு ஒரு அருமையான அப்டேட் சொல்கிறேன் பாருங்க. இந்த தட்டி செய்வாங்க, நிப்பிளுக்கு அந்த கோழியை தடுத்து வைக்கிற தட்டியெல்லாம் செய்வாங்க. அது வந்து நிப்பிளுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு சாவெல்லாம் நீங்கள் தட்டியெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா அதை வந்து நிப்பிள் கடியில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். கீழே தள்ளி பிடிச்சி இங்கிட்டு இருந்தே கீழே படுக்க போட்டே அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. புதுசாக இதுக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இது இப்போ நான் செஞ்சு வச்சிருக்க தட்டி என்னோட ட்ரிங்கர் பண்ணிக்கு. இது வந்து நீளமாக இப்படியே ஒரே நிலத்துக்கு விடலாம், இது தப்பு கிடையாது. ஆனால் ட்ரிங்கர் நிப்பிளுக்கு வந்து நிப்பிள் 4 லைன் வருதுன்னா 4 லைனுக்கு இதே தட்டியில் வந்து 4ஆக பிரித்து அந்த லைனுக்கு அளவெடுத்து நிப்பிள் போட்டதுக்கப்புறமா அந்த நிப்பிளுக்கு அளவெடுத்து இந்த கோட்டிலேருந்து நிப்பிள் இந்த சைடு எவ்வளோ தூரம் வருதுன்னு அளவெடுத்து அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி செய்யணும். கட் பண்ணி செய்கிறப்ப இந்த சைடு வருது பார்த்தீங்களா, இந்த சைடு வருது பார்த்தீங்களா தட்டி, இதில் எண்டில் வந்து நீங்கள் ஒரு குச்சி மாதிரி, அதாவது கம்பி மாதிரி வச்சிடணும். அந்த சைடு எண்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சிடணும். இது ரெண்டே இப்படி பூட்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 4 செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றிலே வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்பர் போட்டு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 அடையாளம் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அளவெடுத்து செய்கிறதுனால அந்த ஒவ்வொரு குஞ்சு விடுறப்பவும் அதை தேடி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அளவு சரியாக இருக்கா இல்லையான்னு வச்சு எடுத்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்மளே எடுத்து டக்குன்னு பூட்டிக்கலாம் நம்பரை பார்த்து. அதே மாதிரி பண்ணைக்குள்ளே வர்ற பைப் லைனும் வந்து அங்கங்கே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ட்ரிங்கர் பண்ணியாக இருந்தால் நாளைக்கு சின்ன கப்பில் தண்ணி பிடிச்சி வைக்கிறப்போமு, நிப்பிள் பண்ணியாக இருந்தாலும் வந்து நாளைக்கு வந்து இதில் வட்டையில் பேஷனில் தண்ணி பிடிச்சி வைக்கிறப்போமே உங்களுக்கு வந்து
ரொம்ப ஈஸியாக இருக்குது. அங்கனைக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பைப்பு 5000, அங்கிட்ட அந்த 5000ல் 2 4 பைப் போட்டிருக்கிறேன். நீங்கள் 6 பைப்பும் கூட போட்டுக்கலாம் பக்கத்தில். ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் பண்ண வேலையை ஆரம்பிக்கும் போதே சைட்ல எல்லாம் மரக்கன்று வந்து வச்சு விட்ருணும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மரக்கன்று நிழலுக்கு தான், வேற எதுக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. அது நம்ம பண்ணைக்கு மேலே வந்து நிழலுக்கு தான். நான் வந்து சைடில் ஃபுல்லாக வந்து புங்க மரம் வச்சு விட்ருக்குறேன். இடையில மட்டும் ஒரு 2 முள் சீத்தாப்பழ மரம் வச்சு விட்ருக்குறேன். மற்றது எல்லாமே புங்க மரம் தான். நல்லா பண்ணைக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் இன்னும் நிழல் வரல. இன்னும் நிழல் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷமான தான் பண்ணைக்கு மேலே போய் நல்லா படர்ந்து வந்தால் தான் நிழல் வரும். எல்லாமே பண்ணைக்கு மேலே போயிருச்சு. அடுத்து இந்த பண்ணைக்கு வைக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கதவு வந்து 6 கதவு வைக்கணும். நீங்கள் 5000 கோழிக்கு அந்த 6 கதவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. சும்மா அந்த கம்பி கொண்டு வந்து வைக்கிறது, அதை கொண்டு வந்து வைக்கிறது, கட்டு கம்பி போட்டு சுற்றி வர்றது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூரில் ஒரு பண்ணையில் வந்து கதவு வந்து சும்மா தகரத்தை வச்சு போட்டிருந்தாங்க. நாய் அடியில் பூந்துட்டு போயிடுச்சு. தகரத்தை மேலே தூக்கி நாய் அடியில் பூந்துட்டு போயிடுச்சு. போய் 30 நாள் கோழி 250 கோழி மாட்டாலிட்டி. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் நான் பார்த்து அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல இந்த தவறு இல்லை, திருத்திக்கிங்க. அதே மாதிரி பண்ண போடும்போதே இந்த ஃபாகர் லைனு, அதே மாதிரி இந்த பேசன் நான் தொங்க விட்டுருக்கேன்ல, இந்த பேசனுக்கு மேலே இருக்கிற கிரில்லு பார்த்தீங்களா, அந்த இந்த கிரில்லு மாட்டினா தான் வந்து கோழிக்கு வந்து உள்ளே போய் விழுகாமல் இருக்கு. இது எல்லாமே ஃபேனு எல்லாமே வந்து கரெக்டான இதில் மாட்டிருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ மழை இல்லை, மழை காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருப்பீங்க. திடீர்னு வெயில் காலத்தில் வந்து இதெல்லாம் மாட்ட சொல்லிடுவாங்க கம்பெனியில். மாட்ட சொல்லும்போது அப்போ உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யும் போதே எல்லாமே ஓவர்ஸாக செஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் வந்து அளவு கேட்கணும். அதாவது இந்த சைடு ஓரத்தில் இருந்து இந்த சைடில் வந்து 4 லைனு வந்து ட்ரிங்கர் ஃபீடர்னு வரும், அல்லது நிப்பிள் வந்து 4 லைன் வரும். அந்த 4 நிப்பிள் லைனுக்கு வந்து இந்த சைடில் இருந்து எது வரைக்கும் எவ்வளோ அளவில் நிப்பிள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, நீங்கள் கரெக்டாக அதே எந்த அளவில் ஃபீடர் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஃபீடர் தொங்க விடணும்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கம்பியை போட்டுருங்க. ஒரு கம்பியை வந்து வாங்கிட்டு வந்து வெல்ட் அடிச்சு ஃபுல்லாக கம்பியை போட்டுருங்க. அதில் போட்டு கட்டினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, பச்சை கம்பி போட்டு கட்டியிருக்கிறேன். இது வந்து இங்கே பாருங்க, பச்சை கம்பி வந்து காற்றாடிச்சுன்னா ஆடு கீழே வரும், மேலே போகும், பெரிய சிரமமாக இருக்காது உங்களுக்கு. அதனால எதாக இருந்தாலும் கம்பியை போட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கம்பியை போட்டு கயிறு போட்டு கட்டிடுங்க. இது ஒரு தொல்லை, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலே பண்ணிடுங்க. அப்புறம் தளம் போடுறதுல பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து வந்து மேடா இப்படியே கொஞ்சம் லேசாக மேடா வந்து அதுக்கப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் லேசாக கீழே அப்படி இறங்கணும் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ தண்ணி நம்ம பண்ணை கழுவுறது விட்டோம்னா கீழே இந்த சைடில் தண்ணியில் 2 சைடில் தண்ணி போயிடணும். மேலே வந்து கொஞ்சம் மேடாக இருக்கணும், இந்த சைடு சென்டரில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மஞ்சி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலையெல்லாம் வந்து மஞ்சி நிற்காது. நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. மஞ்சி கம்மியாக இருக்கிற இடத்துல எல்லாம் இப்படித்தான் பிடிச்சிருக்கு ஈரமா. மஞ்சி 2 இந்த சைடு அந்த சைடு ஒதுங்கிடும். அதனால வந்து நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து இந்த தப்பை பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க. மேக்சிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பண்ணை கட்டும் போதே வந்து 2 கட்டல் வந்து செஞ்சுக்கங்க. பண்ணைக்குன்னு தனியாக 2 கட்டல் செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கோக்காளின்னு சொல்லுவாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க, மேலே ஏறுறதுக்கு. அது வந்து உங்கள் பண்ணை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒன்று செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணையில் செய்கிற வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணைக்குன்னு 2 சேர் எடுத்து போட்டுருங்க, சூப்பர்வைசர் யாராவது வந்து உட்கார்றதுக்கு. அது இல்லாமல் இப்போ ஸ்ப்ரேயர் ஒன்று கண்டிப்பாக வாங்கி ஆகணும். நான் வந்து பண்ணை கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12.5 லட்சம் ஆச்சு. 12.5 லட்சம் ஆச்சு. இப்போ வந்து போட்டிங்கன்னா 5000 கோழி வளர்த்துறதுக்கு போட்டிங்கன்னா 14லேருந்து 15 லட்சம் ஆகும். சரிங்களா? 14லேருந்து 15 லட்சம் ஆகும். கையிலேருந்து காசு போட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. வட்டிக்கு கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. மேலே வர முடியாது, லாக் ஆயிடுவீங்க. அதே மாதிரி பேங்க்கில் லோன் போட்டு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மாதம் கட்டுற மாதிரி உங்களுக்கு கோழி பண்ணையில் பேமெண்ட் வராது. இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ப்ரூடிங் டைமில் வந்து பண்ணைக்கு கறி போடுறதுக்கு வந்து நீங்கள் இந்த சட்டி தான், மண்பானை சட்டி தான் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம எண்ணெய் டின்னு கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எல்லாம் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோவில் நான் போடுறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மண்பானை சட்டி தட்டுப்பாடு இங்கேயே வந்துருச்சுங்க, எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். பண்ணை வந்து கட்டுறப்ப நீங்கள் பண்ணை கட்டுறதோ இல்லை கையில் இருந்து காசு வச்சு பண்ணை கட்டுறதோ எல்லாமே முக்கியம் இல்லை. நம்பிக்கையான ஆள்கிட்ட நீங்கள் வந்து வேலையை விடணும். நல்லா தெரிஞ்சு அவங்க முன்னாடி எத்தனை பண்ணை கட்டியிருக்காங்க, என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கங்கிறத பார்த்து
நல்லா விடுங்க. எந்த இடத்துலையும் ஏமாந்துடாதீங்க. தவறான பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிடாதீங்க. என்ன சந்தேகம்னாலே கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியலனாலும் நான் வேற எல்லாத்தையும் விசாரித்து ரெஃபரன்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பார்த்து பண்ணுங்க. புதுசாக பண்ண போடுற அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள்ங்க. நல்லா கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பண்ணை போட்டீங்க, அடுத்து குஞ்சு விடுறதுக்கு வந்து கம்பெனிக்கிட்ட எந்த மாதிரி அணுகணும், அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு போடுறேன் அந்த வீடியோ.